இந்த இறை இல்லத்தில் நம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில், இந்த சூழலில் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தேவையான, அடிக்கடி நினைவுபடுத்த வேண்டிய, அதிகம் நாமும் அதில் கவனம் எடுக்க வேண்டிய ஒரு நல்லொழுக்கம் பற்றிய ஒரு சில தகவல்களை இந்த இடத்திலே, இந்த குத்துபாவிலே நினைவுபடுத்தலாம் என்று ஆசைப்படுகின்ற விரும்புகின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய இந்த குத்துபாவை பொறுத்தவரையிலும் நாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்புகளிலும் பல செய்திகளை கேட்டறிந்தாலும், எல்லா குத்துபாக்களுடைய நோக்கங்களும் நாம் பேசப்படுகின்ற இந்த தலைப்புகளில், இந்த விடயங்களில் எம்மிடத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதுதான் பிரதான நோக்கம். அந்த அடிப்படையில் தான் இன்றும் நாம் பேசரிக்க வேண்டிய இந்த தலைப்பும் இந்த விடயமும் நம் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்க வேண்டிய, காணப்பட வேண்டிய மிக முக்கியமான அம்சம். அந்த வகையில் தான் நம் எல்லோருக்கும் தெரிந்த விடயம்தான். இருந்தாலும் அவ்வப்போது நினைவுபடுத்தப்படாத காரணத்தினால் நமக்கு தேவையான சந்தர்ப்பத்தில் இந்த ஒழுக்கம், இந்த நட்பண்புகள் இல்லாமல் போவது ஒரு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் வெறுமனே தொழுகை, ஜகாத், நோன்பு, ஹஜ்ஜோடு மட்டுப்படுத்தப்பட்ட ஒன்றல்ல. இஸ்லாம் என்கிற ஒரு பரிபூர்ணமான, ஒரு முழுமையான மார்க்கம், மதம் அல்ல. இஸ்லாத்தை நாம் முழுமையாக படிக்காவிட்டாலும் சுருக்கமாக இந்த வாழ்க்கையில நம்முடைய ஒவ்வொருடைய வயதுக்கு ஏற்றால் போல் படித்ததை கொண்டு நம்முடைய சுருக்கத்தை, இஸ்லாத்தை நாம் எல்லோரும் புரிந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் வெறுமனே ஒரு சட்ட ரீதியான மார்க்கம் அல்ல. அது ஒரு மனிதனை சீர்திருத்தக்கூடிய, ஒரு நல்லொழுக்கம் உள்ள, ஒரு பண்பாடுள்ள சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒன்றுதான் இஸ்லாம் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் ஏன் அனுப்பினான் என்பதை சொல்லுகின்ற போது, ஹுவல்லதி பஅஸ பில் உம்மீன ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா. அல்லாஹ்வுடைய தூதரை எதற்காக அனுப்பினான் என்று அல்லாஹ்வே சொல்லுகின்ற போது, யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய குர்ஆன், அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காண்பிப்பார். வயுஸக்கீஹிம், இதுதான் முக்கியமான விடயம். இன்றைய இந்த குத்துபாவுக்கு தேவையான விடயம். வயுஸக்கீஹிம், அவர்களை அவர் தூய்மைப்படுத்துவார். வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா, வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். அல்லாஹ்வுடைய திரு வசனத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை இந்த உலகத்துக்கு எதற்காக அனுப்பினார் என்று சொல்லுகின்ற போது சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு வார்த்தை தான், அவர் உங்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து உங்களை அவர் தூய்மைப்படுத்துவார் என்று சொல்லுகின்றார். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், நான் எதற்காக அனுப்பப்பட்டேன் தெரியுமா என்று சொல்லுகின்ற போது, இன்னமா புஇத்து லியுத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நான் அனுப்பப்பட்டதெல்லாம் இந்த அஹ்லாக்கை, நட்பண்புகளை முழுமைப்படுத்துவதற்காகத்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சந்தர்ப்பத்தில் சொல்லுகின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகின்றான், நபியை நாங்கள் சீர்திருத்தம், தூய்மைப்படுத்துவதற்காக அனுப்பி இருக்கிறோம் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லுகின்றார்கள், நான் உங்களுக்கு வந்திருக்கிறேன் இந்த நட்பண்பை முழுமைப்படுத்துவதற்காக சொல்லுகின்றார்கள். இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், வ இன்னக லஅலா குலுகின் அதீம், அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் நற்சான்றிதழ், சர்டிபிகேட் கொடுக்கிறான். நபியே, நீங்கள் உயர்ந்த, அலீம், மகத்துவமிக்க ஒரு நட்புள்ள, நற்குணமுடையவராக இருக்கின்றீர். இந்த வசனம் எல்லாம், இந்த ஹதீஸ் எல்லாம் நமக்கு தெரியும், இதை அறிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் இந்த ஹதீஸுடைய வெயிட் என்ன, அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தையின் வெயிட் என்ன, இந்த வசனங்கள், இந்த நபிமொழிகள் நமக்கு எதை சொல்ல வருகின்றது? இந்த வசனங்களை கேட்ட நான் இவ்வளவு காலம் எத்தனை தடவைகள் இந்த நபிமொழிகளையும் இந்த குர்ஆன் வசனங்களையும் படித்திருக்கின்றேன். ஆனால் இந்த வசனங்களும் இந்த நபிமொழிகளும் என்னில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன? அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையிலும் இஸ்லாம் ஒரு மனிதனை ஒரு பண்புள்ள மனிதனாக மாற்ற வேண்டும் என்பதில் மிக கவனம் செலுத்துகின்றது. இன்றைய இந்த சூழலில் இன்று எல்லோரும் எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம்தான், நல்லொழுக்கம் உள்ள ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு நம்ம எல்லோருக்கும் இருக்கின்றது என்பதில். இன்று அரசில இருந்து, ஒவ்வொரு நிறுவனங்களில் இருந்து, குடும்பங்களில் இருந்து, ஒவ்வொரு தனிநபரில் இருந்தும் நம்முடைய வார்த்தைகள், பேசுகின்ற வார்த்தைகள் பிரதானமான வார்த்தை தான், இன்ற காலத்துல எப்படி இந்த பிள்ளைகளை வளர்க்க போறோமோ தெரியல. இந்த நாடு போற போக்கு, இந்த உலகத்துல மனிதருடைய ஒவ்வொரு நாளும் பார்க்கின்ற செய்திகளை பார்த்து விட்டு நம்முடைய பிள்ளைகளை எதிர்காலத்தில் எப்படி வளர்க்க போறோம் நமக்கு தெரியல. நல்ல ஒரு சமுதாயத்தை, நல்ல ஒரு இளம் சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று இன்று பேசுகின்ற ஒரு மிக பெரும் பேசு பொருளாக இருக்கின்ற விடயத்தை நாம் பார்க்கின்றோம். எல்லாரும் உணர்றோம். இன்றைக்கு நிறைய செய்திகளை
காதுகளால் கேட்பது தாண்டி, வார்த்தைகளால் எழுத்துகளில் படிப்பதையும் தாண்டி, இன்றைக்கு போனை திறந்தா, இந்த எந்த ஒரு மீடியாவை நம்ம திறந்து பார்த்தாலும் மனம் அது பலகீனமானவர்கள் பார்க்க வேண்டாம் சில வீடியோக்கள் போடுவாங்களே, இப்படியான வீடியோக்கள் இன்றைக்கு சாதாரணமாக இன்றைக்கு எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு என்னன்னு பார்த்தா, இன்றைக்கு சீர்கட்டு போய் சமுதாயம் என்று சீர்கட்டு போய் ஒரு சீர்கேட்டின் ஒரு உச்சத்திலே இன்றைக்கு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இதற்கு பல விடயங்கள் காரணியாக இருக்கின்றது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த விடயங்களை நாம் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள் கொண்டு வந்து நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து நம்மிலிருந்து சில மாற்றங்களை, நற்பண்புகளை உருவாக்கி நமது வீட்டிலிருந்து, நமது ஊரில் இருந்து, நமது நாட்டில் இருந்து இந்த உலகம் முழுமையாக ஒரு சீர்திருத்தத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த மார்க்கத்துடைய அனைவருடைய நோக்கம். என்றால் நாம் இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் இந்த இடத்திலே பார்க்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவது விடயம், இன்று அல்லாஹு தஆலா நம்மளை 2 அழகுகளை கொண்டு படைத்திருக்கிறான். இன்றைக்கு பார்க்கலாம். ஒன்று, அல்லாஹ் நம்மளை படைத்தான் ஹல்க், அடுத்தது ஹுலுக், நம்முடைய உடல் அமைப்பு, அது நம்முடைய உள்ளம். இந்த 2ம் அழகாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் அழகாக இருக்க வேண்டுமாக இருந்தால் இந்த 2 அழகும் ஒரு மனிதனத்தில் ஒன்று சேர்ந்து விட்டால் அவன்தான் அழகானவன். இன்றைக்கு பார்க்கலாம், தன்னுடைய உடலை அழகுபடுத்துவதற்காக இன்றைக்கு எவ்வளவு வகையான ஏற்பாடுகளை நாம் செய்கின்றோம். ஆடைகளாக இருக்கலாம், வாசனை திரவியங்களாக இருக்கலாம், இல்ல முக கிரீம்களாக இருக்கலாம், சோப்புகளாக இருக்கலாம், இல்ல உடற்பயிற்சிகளாக இருக்கலாம், அடுத்தது பரிசோதனைகள், நம்முடைய உடற்பரிசோதனைகளாக இருக்கலாம். இப்படி ஏராளமான விடயங்களை எனது உடலை அழகுபடுத்த வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு செய்கின்றோம். இன்றைக்கு பெண்களை எடுத்துக்கொண்டால் தங்களுடைய உடலை அழகுபடுத்துவதற்காக வேண்டி எந்தெந்த வகையில என்னென்ன கிரீம் வேணுமா, என்ன பேசியல் வேணுமா, தனக்கு உடல் ஒரு நினைக்கிற மடிக்கும் போது இது கருப்பா இருந்தா கூட அதுக்கு என்ன கிரீம் வருது, அதுக்கு என்ன மருந்து இருக்குது, அதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது என்று நினைத்து இன்றைக்கு இந்த உலகத்துல உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒருத்தர் கையை தூக்கினா இந்த இடவுக்குள்ள கருப்பு இருக்கப்படாது, முகத்துல சுருக்கம் இருக்கப்படாது, ஒரு கீறு விழுந்துட்டா அந்த அடையாளமே தெரியப்படாது என்று தன்னுடைய முகத்தை, தனது உடலை தான் அழகுபடுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு 100 ரூபாய்க்கு சோப்பு மிரிக்கும், 1000 கொடுத்து சோப்பு வாங்குற மிரிக்கும். 100 ரூபாய் சோப்பு போட்டோம்னா நல்லா மணக்கும். ஆனா 1000 ரூபாய் கொடுத்து சோப்பு போட்டோம்னு சொன்னா மனத்தோட சேர்ந்து நம்ம என்ன செய்வோம், நல்லா ஷைனிங்கா கொஞ்சம் பிரைட்டா தெரியும் என்கிறதுக்காக அழகுபடுத்து. இதெல்லாம் மார்க்கத்துல தடை இல்லை, தடுத்த சில விஷயம், மறையறை மீறி போனா தடுத்து இருக்கிறது. நம்ம என்ன சொல்ல வாரோம் என்றால், எனது உடலை அழகுபடுத்த வேண்டும் என்பதற்காக பெண்கள் ஒரு பக்கம், இப்படியும் இன்றைக்கு அதிகமான ஆண்களை பார்த்தா ஜிம் பொடி மாஷா அல்லான்னு சொல்லி இன்றைக்கு நிறைய பேர் தொப்பை அப்படியே உள்ளுக்கு போயிட்டு, ஏன் அது இப்ப அசிங்கமா இருக்கு தொப்பை. அப்ப கல்யாணம் முடிக்கிறோம்னா கொஞ்சம் வகுத்த உள்ளுக்கு ஆகணும், இல்ல கொஞ்சம் ஆக்களோட நடமாடி தெரியணும்டா நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கணும்ங்கிறதுக்காக வேண்டி இன்றைக்கு உடற்பயிற்சிகளை போறோம். இதெல்லாம் மார்க்கத்தில் தவறு கிடையாது. அது போன்று அடிக்கடி டெஸ்ட் பண்ணி பார்த்துறோம், இந்த கிட்னி நல்லா இருக்குதா, இந்த ஹார்ட் நல்லா இருக்குதா, கொலஸ்ட்ரால் நல்லா இருக்குதா, சுகர் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் ஃபுல் பாடி செக்அப் பண்றோம். எவ்வளவு வேணுமென்றாலும் செலவழிக்கிறோம். என்ன நோக்கம்? நான் கொஞ்சம் காலம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். இதுல மார்க்கத்தில் எந்த தடையும் கிடையாது. ஆனால் இதற்கு நான் கொடுக்கின்ற முக்கியத்துவம், என்னுடைய இந்த உடலுக்கு கொடுக்கக்கூடிய இந்த முக்கியத்துவம் என்னுடைய உள்ளத்தை அழகுபடுத்துவதற்கு கொடுக்கின்றேனா? இது அந்த இடத்துல கேள்வி. வேண்டியமாய் நம்ம அழகுபடுத்துவோம். இந்த 2ம் என்னிடத்தில் அழகு இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்றான், லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். அல்லாஹ் மனிதர்களை இயல்பாகவே அழகாத்தான் படைச்சிருக்கிறான். ஒருத்தர் வெள்ளையா இருக்கலாம், பொது நிறமா இருக்கலாம், கருப்பாக இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். அல்லாஹ் சொல்லுகின்றான், எல்லாரும் அழகாத்தான் படைத்திருக்கிறோம். ஒரு துஆவை பாருங்க, அல்லாஹ் அஹ்ஸன் த ஹல்கி ஃபஹ்ஸின் ஹுல்கி. நம்ம கண்ணாடி பார்க்கும்போது துஆவை ஓதுவோம். ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டிய துஆ என்னது? யா அல்லாஹ், என்னை எப்படி அழகாக படைத்தாயோ அது போன்ற என்னுடைய உள்ளத்தையும் அழகுபடுத்திடு. இது ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய துஆ. அழகாக இருக்க வேண்டிய நம்முடைய பார்வையில் அழகாக இருப்பவர்கள் மாத்திரம் கேட்க வேண்டிய துஆவா? அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த துஆ, என்னை எப்படி அல்லாஹ் அழகாக படைத்தாயோ அது போன்ற உள்ளத்தையும் அழகுபடுத்திடு. நாம் ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டிய துஆ. இந்த துஆவை எத்தனை பேர் கேட்கின்றோம்? மிக பிரதானமான துஆ. என்ற உடலை அழகுபடுத்துவதற்காக எப்படி விலை உயர்ந்த பெர்ஃபியூம், வாசனை திரவியங்களை நான் யூஸ் பண்ணுகின்றேனோ, விலை உயர்ந்த ஆடைகளை அணிகின்றேனோ, அது விலை உயர்ந்த மேக்கப் அதனுடைய பொருட்களை நான் யூஸ் பண்ணுகின்றேனோ, இது போன்று எனது உள்ளத்தை அழகுபடுத்துவதற்காக அடிப்படையாக செய்ய வேண்டிய துஆவை நான் செய்கின்றேனா? முதலாவது கேள்வி. இந்த துஆ மாத்திரமல்ல, அல்லாஹ்விடத்திலே நாம் தினமும் கேட்க வேண்டும், யா அல்லாஹ், என்னை நல்லொழுக்கம் உள்ள ஒரு மனிதனாக
வாழ்ந்து மரணிக்க செய்திருவாயாக. யார மகன் இது? வளர்த்த வளர்ப்ப பாருங்க. என்ன இந்த போக்கு, என்ன இந்த நடப்பு, என்ன இந்த உடுப்பு, என்ன இந்த பார்வை என்று மனிதர்கள் என்னை கை நீட்டி பேசுகின்ற அளவுக்கு இருக்கின்றேனா? அல்ல நல்லொழுக்கம் உள்ள புள்ள, அல்ல மார்க்கம் உள்ள புள்ள, பணிவான புள்ள, அல்லாஹ்வுக்கு சொர்க்கத்தை கொடுக்கட்டும் என்று துஆ செய்யக்கூடிய ஒரு மனிதனாக நான் இருக்கின்றேன் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நான் எனது உடலை நான் எப்படி பார்க்கின்றேனோ அது போன்றது உள்ளம். நான் கோபப்படக்கூடியவனாக இருக்கிறேனா, அல்லது என்னுடைய கோபத்தை நான் மென்று விழுங்கக்கூடியவனாக இருக்கின்றேனா? மனிதரோடு இனிமையாக பேசக்கூடியவனாக இருக்கின்றேனா? மனிதருடைய பாவங்கள் தவறுகளை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றேனா? இல்லை மனிதனை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றேனா? மனிதனிடத்தில் அகந்தை கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றேனா? மனிதர்கள் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து எனது உள்ளம் பொறாமைப்படுகின்றதா? ஒரு மனிதன் நல்ல வளர்ச்சியை பார்த்து நான் சந்தோஷப்படுகின்றேனா என்பதை நாம் கேட்க வேண்டும். இதுதான் உள்ளத்தை அழகுபடுத்துதல். இன்றைக்கு இயல்புல மனிதர்கிட்ட காணுகின்ற ஒரு சில பண்பு தான், ஒருவன் நல்லா இருந்தா உள்ளத்துல பொறாம வருது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த பொறாம வந்தால் எனது உள்ளத்துல என்ற ஈமான்ல ஏதாவது குறை இருக்கிறது என்று அர்த்தம். யோசிச்சு பாருங்க, சில பேரை பார்த்தா நல்ல பேர் உள்ள அந்தஸ்துல நல்ல ஒழுக்கம் உள்ள ஒருவர் தவறு செய்தால் அதை பேசுறதுக்கு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஏன்? அல்லாஹ் தொழுகிறாரு, அல்லாஹ் இபாதத்தோட தொடர்பா இருக்கிறாரு, நல்ல பேர் வாங்கி இருக்கிறாரு, நல்ல கண்ணியமா இருக்கிறாரு, இவர் என்ன மலக்கா, இவர் என்ன நபியா, இவர் தவறு செய்யலையா? மனுஷன் பாக்குற உண்மையிலேயே என்னுடைய உள்ளம், என்னுடைய ஈமான் வெரி கிளியர் சொன்னால், நாம் யாரை ஒரு இந்த அந்தஸ்தில் ஒரு பிரதேசத்தில் நல்லவராக பார்க்கின்றோமோ அந்த மனிதன் ஒரு தவறை செய்து விட்டால், அந்த மனிதன் ஒரு குறையை செய்து விட்டால் என்ற உள்ளம் ஏங்கணும், என்ற உள்ளம் கவலைப்படணும். ஏன் தெரியுமா? எல்லாத்திலையும் பெர்ஃபெக்டா இருக்கிறாரு, இந்த விஷயத்துல வேறு குறையா இருக்கிறாரு, இது இவருக்கு அழகு இல்ல, இவருடைய இந்த குறையை நான் திருத்த வேண்டும், இவருடைய தவறை நான் சுட்டிக்காட்ட வேண்டும் என்று நல்ல எண்ணத்தோடு நல்ல உள்ளத்தோடு நீங்க அவரை சந்திச்சு பேசுங்க. நீங்க கிரேட், நீங்க நல்ல அந்தஸ்துல இருக்கிறீங்க, நான் நல்ல அந்தஸ்துல இருக்கிறேன், என்ற உள்ளம் பொறாமை இல்லை, நான் பெர்ஃபெக்டாக இருக்கிறேன் என்கிற உள்ள நமக்கு பதில் சொல்லும். இல்ல எல்லாத்தையும் நல்லா இருக்கிறாரு, வேற குறை விட்டுருக்கிறாரு, இனி எடு போன எழுத்த எடுங்க, பேச ஆரம்பிங்க. எல்லாரும் பேசுறாங்க, எல்லாரும் சொல்றாங்க, எல்லாரும் அப்படித்தான் இருக்கிறாங்க. ஒன் ஷாட், முதலாவது ஒரு வார்த்தை போதும், ஒருத்தரை அவரை டேமேஜ் ஆக்குறா ஒரு வார்த்தை இருக்குது, எல்லாம் அப்படித்தான். இந்த வார்த்தையில உடைஞ்சு வைத்திரும். ஒன்றும் பேசல என்றாலும் பிரச்சனை இல்லை. பாருங்க, நம்ம ஒருத்தரை போய் நல்ல வேற பேசிட்டு இருப்போம், அந்த உள்ளத்துல இருக்கிற பொறாமை என்ன செய்யும் தெரியுமா? எல்லாரும் அப்படித்தான். இனி நம்ம வெளிப்படையா சில விஷயங்களை பாக்குறோம், நம்ம குறை சொல்ல வரல, அதை போட்டுக்கிறேன், அதே குறையா போயிட்டு இது இவ்வளவு போதுமே, இந்த போதுமே, ஏன் அந்த நாவு வரணும்? அல்ஹம்துலில்லாஹ், நம்மளும் சேர்ந்து சொல்லுவோம் அல்ஹம்துலில்லாஹ், உண்மையிலே நல்லவர் தான், உண்மையிலே சிறந்தவர் தான். வெளிப்படையில் அவர் எப்படி சிறந்தவரா இருக்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு உள்ரங்கத்தினை சிறப்பாக்கி அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்துடட்டும் என்ற நாவுகள் துஆ செய்கின்றதா? யோசிச்சு, நான் யாரை கண்டு எத்தனை பேரை பார்த்து நாம் பிறருக்காக நான் துஆ செய்கின்றோம்? இதுதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. இன்றைக்கு என்னிடத்தில் இதெல்லாம் இருக்கிறதா என்பதை பார்த்தால் என் உள்ளம் துப்புரவாக இருக்கு, என் உள்ளம் தூய்மையாக இருக்கின்றது. நான் என் உடலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றேனோ அது போன்று எனது உள்ளத்துக்கும் எனது உள்ளத்தை அழகுபடுத்துவதற்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்றேன் என்கிற விடயம் நம்மிடத்தில் வர வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய அழகு என்பது இரண்டு, அது உடல் அழகு, உள்ளம் அழகு. இந்த இரண்டு அழகையும் மார்க்க நமக்கு சொல்லுகின்ற. ஒரு மனிதன் எப்படி முடிவார வேண்டும், எப்படி ஆடை உடுக்க வேண்டும், அவன் எப்படி சுத்தமாக இருக்க வேண்டும், அவன் பல் துலக்க வேண்டும், இப்படி நம்மை எப்படி தூய்மைப்படுத்துவதற்கு உள்ளத்தை உடலை தூய்மைப்படுத்த மார்க்கம் சொன்னதோ அதே ஒரு பகுதியாக மார்க்கம் சொல்லி இருக்கின்றது. எனது உள்ளம் சீராக வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்றானே, அல்லாஹ் இந்த நபியை அனுப்பினது உங்களை தூய்மைப்படுத்துவதற்காக, நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக, நம்மை சீர்திருத்தம் செய்வதற்காக. இந்த உலகத்திலே என்னுடைய பிரதேசத்தில் நான் ஒரு சிறந்த ஒரு நல்ல பண்புள்ள ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த மார்க்கம் எனக்கு வழிகாட்டுகின்றது. அல்லாஹ் வழிகாட்டுகின்றான், அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டுகின்றார்கள். இந்த வசனங்கள் என்னிடத்தில் மாற்றம் வருகின்றதா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, மூன்றாவது விடயம் தான் இஸ்லாம் இந்த நல்லொழுக்கம் சம்பந்தமான நிறைய செய்திகளை நமக்கு சொல்லி இருக்கின்றது. அதில் ஒன்றுதான் அக்மலுல் முஃமினீன ஈமான் அஹ்ஸனுஹும் குல்கா. முஃமின்களில் ஈமான் முழுமையானவர் யார் தெரியுமா? நல்லொழுக்கம் உள்ளவர். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதன் ஈமான் முழுமையாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அவன் நல்லொழுக்கம் அவனிடத்தில் இருக்க வேண்டும். யாரிடத்தில் நல்லொழுக்கம் இல்லையோ
அவரிடத்தில் ஈமான் முழுமை பெறவில்லை. அவர் தொழுகையில் பேணுதலாக இருக்கலாம், நோன்பில் பேணுதலாக இருக்கலாம், ஜக்காத்தில் பேணுதலாக இருக்கலாம், A to Z சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாத்திலும் அவர் பேணுதலாக இருக்கலாம். ஆனால் அவரிடத்தில் நல்ல குணம் இல்லை, நல்ல பேச்சு இல்ல, நல்ல பார்வை இல்ல, நல்ல நடைமுறை இல்லை. அவரோட பேச போன ஆகலு பயம், அந்த பேச அந்த வாயை கொடுக்கலா, அவன் அப்படித்தான், அவன் இப்படி இருப்பான் என்று மனிதர்கள் சொல்லுகின்ற அளவுக்கு நான் இருக்கின்றேனா? எல்லா அகந்தையும் எல்லா பெருமையும் இந்த உலகத்தோட முடிஞ்சிடும். ஒரு நரம்ப இழுத்தா எல்லாம் க்ளோஸ். நம்ம இன்றைக்கு உலகத்துல, நம்முடைய பிரதேசங்கள்ல, இந்த நாட்டில எத்தனையோ பேரை கண்டுட்டோம். இந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது யோசிக்கணும். இஸ்லாம் சொல்லுகின்ற ஒரு நல்ல செய்தியில் நல்லொழுக்கத்தை பற்றி சொல்லுகின்ற போது ரசூலுல்லாஹ் சொன்ன செய்திதான், ஒரு மனிதனுக்கு மிக சொர்க்கம் ஒரு மனிதன் நுழைவதாக இருந்தால் அவனோட கடுகளவாவது ஈமான் இருக்கும். யாற்ற கடுகளவாவது ஈமான் இல்லையோ அவருக்கு சொர்க்கம் ஹராம். ஒரு மனிதனிடத்த ஈமான் முழுமையாக இருந்தால் அவன் தான் மூமின். அந்த மூமினுக்கு அந்த சொர்க்கம் தயார் செய்ய வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சொர்க்கம் எனக்கு வேண்டுமாக இருந்தால் என்னுடைய குறைகளை, என்னுடைய ஈமானை நாம் சரி செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதுபோன்று இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு மறுமையில் நெருக்கமாக யார் இருப்பார்கள் சொன்னால் உங்களிடத்தில் நற்குணம் உள்ளவர்கள் தான். நற்குணத்தை பற்றி இஸ்லாம் சொல்லுகின்ற போது எவ்வளவு முக்கியமான இடங்களில் இந்த நற்குணத்தை பற்றி மார்க்கம் சொல்லுகின்றது. ஆனால் இந்த நற்குணம் என்னிடத்தில் இருக்கின்றதா? அடிக்கடி ஒவ்வொரு நாளும் நாம் கேட்க வேண்டிய, மாற்ற வேண்டிய விடயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லுகின்றார்கள், ஒரு நல்ல ஒழுக்கம்ங்கிற இந்த நல்ல ஒழுக்கம் மறுமை நாளில் அந்த மீசானில் கனமாக இருக்கும். இன்னைக்கு ஒரு மனிதன் 100% நன்மை செஞ்சு சொர்க்கத்துக்கு போறல, அவனுடைய மீசான்ல அவனுடைய பாவம், அவன் பாவம் செய்வான், அவனுடைய நன்மை எல்லாத்தையும் போட்டு நிறுக்கப்படும். எந்த இடம் கணக்குதோ அந்த பகுதிக்கு அவர் போயிடுவார். இஸ்லாம் சொல்லுகின்ற இன்னும் ஒரு விஷயம் தான், அந்த முக்கியமான மீசான் இருக்குது. இந்த மீசானில் உங்களுடைய நன்மை கதிக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு மார்க்கம் சொல்லுவோம். அன்புள்ள சகோதரர்களே, நிறைய நல்லொழுக்கம் உள்ள குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்கள் இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்துக்கு நினைவுபடுத்துவதற்காக ஒரு சில விடயங்களை உங்களுக்கு சுட்டி காட்டி இருக்கின்றேன். இந்த அடிப்படையில நம்ம யோசிக்கணும். நல்ல ஒழுக்கம் என்பது இஸ்லாம் சொல்லுகின்ற மிக பிரதானமான ஒன்றாகும். இந்த நல்ல ஒழுக்கம், இந்த நல்ல பண்பு என்பது நம்மை அழகுபடுத்தக்கூடிய ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு உலகத்துல நம்முடைய பிரதேசங்களை பார்க்கலாம், யார்கிட்ட நல்ல பண்பு இல்லையோ அவர்கிட்ட அழகு இருக்க மாட்டான். இன்னைக்கு நல்ல வெள்ளையாக நல்ல ஸ்மார்ட்டா இருக்கிறாள் அழகு. அழகுங்கிறதா? அழகுங்கிறது இயற்கையானது. இன்னைக்கு சில பேரை பார்த்தா அவங்களோட கலர் வெள்ளையா இருக்கலாம், கலர் கருப்பா இருக்கலாம், ஆனா எல்லாம் பாதுகாப்பு. அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை, உங்களுடைய உடலை பார்ப்பது அல்ல. அல்லாஹ் எதை பார்க்கிறான்? நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் பார்க்கின்றான். இன்றைய காலங்களிலே நம்முடைய பிரதேசங்களில், நம்முடைய பள்ளி மட்டங்களில், நம்முடைய வீடுகளிலே நாம் ஒரு சிலரை பார்த்திருப்போம். அவரை ஒரு சிறந்தவராக நாம் பார்ப்போம், அவரை ஒரு நல்லவராக நாம் பார்ப்போம். ஆனால் அவர் அல்லாஹ்விடத்தில் நல்லவராக இருக்க வேண்டும் என்று துஆ செய்ய வேண்டும். ஆனால் உள்ளம் மோசமாக இருந்தால் அந்த பேரளவிலே இருக்குமே தவிர அல்லாஹ்விடத்தில் ஜீரோவாக போய்விடும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இந்த அடிப்படை அன்புள்ள சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய நல்ல ஒழுக்கம் என்பது அவனுடைய வீட்டிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய நல்ல பண்புகள் என்பது அவனுடைய வீட்டிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அவனுடைய மனைவியிடம் இருந்து ஆரம்பிக்க வேண்டும், அவனுடைய பெற்றோரிடம் இருந்து ஆரம்பிக்க வேண்டும், அவருடைய பிள்ளையிடம் இருந்து ஆரம்பிக்க வேண்டும், தன்னுடைய சகோதரத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஹைருக்கும் ஹைருக்கும் லிஅஹ்லி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவியிடத்தில் சிறந்தவர். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாம் நிறைய விடயங்களை நமக்கு சுட்டி காட்டி இருக்கின்றது. இந்த இடத்திலே நாம் சுருக்கமாக பார்த்தால், நாம் ஒரு மனிதன் நல்லொழுக்கம் உள்ள பிள்ளையாக, நல்ல பண்பாடுள்ள பிள்ளையாக வளர வேண்டுமாக இருந்தால் என்ன செய்யணும்? என்ற வீட்டிலிருந்து அந்த நட்பண்பு ஆரம்பிக்கணும். அடிப்படை பேச்சு முறை, பெற்றோர்களுடைய பேச்சு முறை எப்படி இருக்கின்றது? இதெல்லாம் நம்ம அடிக்கடி கேட்கின்றோமா இல்லையா? இதெல்லாம் புதிய ஒரு செய்தியா இல்லையே? வளமையாக இந்த தகவல்கள் பேசப்படுகின்றது. இந்த தகவல்கள் என்னுடைய காதுக்கு வந்தும், என்ற உள்ளத்திலே ஆழமாக பதிந்தும், இந்த விடயத்தை என்னுடைய வீட்டிலே நான் நடைமுறைப்படுத்தியிருக்கின்றேனா? இதைத்தான் நம்ம கேட்கணும். ஒவ்வொரு தடவை எத்தனை தடவைகள் மிம்பர்ல பேசிக்கிறாங்க, மனைவியோட அழகிய முறையில் பேச வேண்டும், கணவனுக்கு மரியாதை செய்ய வேண்டும், பிள்ளைகளோட அழகிய முறையில் பேச வேண்டும், பெற்றோருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், கண்ணியம் கொடுக்க வேண்டும், அண்டை வீட்டாரோடு நெருக்கமாக இருக்க வேண்டும். இப்படி எத்தனையோ தலைப்புகள், எத்தனையோ விடயங்களை நான் படித்திருக்கின்றேன். என்னிடத்தில் மாற்றம் வந்திருக்கின்றதா? ஒரு காலம் இருந்துச்சு நான் வாயை திறந்த கெட்ட வார்த்தை வரும். ஒரு காலம் இருந்துச்சு எனக்கு பொறுமையே இருக்காது. ஒரு காலம் இருந்தது என் மனைவியை போட்டு அடிப்பேன்.
ஒரு காலம் இருந்தது அண்டை வீட்டாட எந்த நேரம் சண்டை பிடிச்சிட்டு இருப்பேன். ஒரு காலம் இருந்தது நான் வெளியிறங்கின ஒரு சண்டை இல்லாம வீட்டுக்கு திரும்ப மாட்டேன். இப்படி இருந்த நான் அல்ஹம்துலில்லாஹ் இப்ப அதெல்லாம் இல்லாமல் இருக்கின்றேன். கேட்டு பார்க்கணும். அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை இப்போ என்னுடைய நாவிலே அதிகமாக இஸ்திக்ஃபார்களும் திக்ர்களும் தான் வருகின்றது. ஒரு காலம் இருந்தது கெட்ட வார்த்தைகளும் தேவையில்லாத அசிங்கமான வார்த்தையை பேசக்கூடிய ஒரு கூட்டத்தோடு இருந்தேன். ஆனால் இப்போது அல்லாஹ்வை நினைப்படுத்தக்கூடிய இறை இல்லத்தோடும் அதுபோன்று இஸ்லாமிய மஜ்லிஸ்களோடும் தான் என்னுடைய நெருக்கம் இருக்கின்றது. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு மாற்றம் தருகின்றது. 30 வருடம் 40 வருடம் 50 வருடங்கள் நான் அடிமட்ட லெவல்ல பாவம் செஞ்ச ஒருவனாக இருந்தேன். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இப்போது நான் நல்லொழுக்கம் உள்ளவனாக, மார்க்கத்தோடு நெருக்கமானவனாக, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுகின்ற நிறைய விடயங்களை முற்படுத்துகின்றவனாக, தினமும் நான் அல்லாஹ்வை நினைப்படுத்துகின்ற விடயங்களில் ஈடுபடுகின்றவனாக நான் இப்போது மாறி இருக்கின்றேனா என்று நம்ம கேட்டுக்கிறோம். நானும் 1ஆம் வகுப்புல இருந்து இந்த பாடத்தை படிச்சுட்டான் இருக்கிறேன். இன்னைக்கு மௌத்தார வயசு வந்துட்டு ஒரு மாற்றம் இடத்துல இல்லைன்னு சொன்னா நம்மளை விட ஒரு கை சேதப்பட்டவர் கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த தலைப்புகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொருத்தரும் தலைப்புகளை கொண்டு வந்து எதற்காக பேசுறோம்? இந்த ஹுத்துபாக்களை ஒவ்வொரு மிம்பர் மேடைகளையும் ஒவ்வொரு தலைப்புகளும் பார்த்து பார்த்து பேசப்படுவதற்கான நோக்கம் என்ன? நம்மிடத்தில் மாற்றம் வர வேண்டும், என்னிடத்தில் ஒரு சீர்திருத்தம் வர வேண்டும். அப்படி வந்தால் தான் இந்த பிரதேசம், இந்த நாடு, இந்த உலகம் ஒரு சீர்திருத்தம் உள்ள உலகமாக மாறும். அந்த அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் நமக்கான ஒரு கொள்கையை உருவாக்க. என்ன கொள்கை? இன்றைக்கு அரசு நிறுவனங்கள் ஒவ்வொருவரும் ஒரு கொள்கையில கொண்டு வச்சிருப்பாங்க. இந்த நாட்டை நம்ம எப்படி கொண்டு செல்லணும், இந்த நிறுவனத்தை நம்ம எப்படி நடத்தணும், ஒரு சின்ன ஒரு கடையை நாம் எப்படி நடத்தணும்ங்கிறதுக்காக வேண்டி ஒரு அடிப்படை கொள்கையில வச்சிருப்போம். நாம் ஒவ்வொருவரும் எந்த வாழ்க்கையை நான் சீர்திருத்தம் செய்ய வேண்டும், நான் நல்லொழுக்கம் உள்ளவனாக, மார்க்கப்பட்டுள்ளவனாக, மார்க்கத்தோடு தொடர்புள்ளவனாக வாழ வேண்டும் என்பதற்காக என்னிடத்தில் நான் கொண்டு வந்த கொள்கைகள் என்ன, எந்த கொள்கைகளை நான் கொண்டு வர வேண்டும். அதில் ஒன்றுதான் நான் பொய் பேச மாட்டேன். இப்படி எத்தனை பேர் கொள்கை எடுத்தீங்க? அல்ஹம்துலில்லாஹ். மேலே ஒரு விளையாட்டுக்கு கூட பொய் பேசப்படாங்கிறதுல அவதானமா இருக்கிற சகோதரர் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரஹ்மத். ஜோக்குக்கு கூட பொய் பேசக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பவர்கள் இருக்கின்றார்கள். ஆனா அதுக்கு மாற்றமா வாயை திறந்தாலே பச்சை பொய் தான். நம்ம சொல்லுவோம் பச்சை பொய்னு சொல்லுவோமே, அண்ட புழுன்னு சொல்லுவோமே, வாயை திறந்த பொய் தான். இப்படி பொய் பேசுகின்ற ஒருவர் எனக்கிட்ட ஒரு கொள்கை வரணும், நான் இன்ஷா அல்லாஹ் இதற்கு பிறகு பொய் பேச மாட்டேன். நான் என்னிடத்தில் ஒரு செய்தி வந்தால் அதை ஆய்வு பண்ணாமல் அது சரியோ தவறோ வதந்திகளை நான் பரப்ப மாட்டேன். நான் இன்னும் ஒரு மனிதனை பார்த்து இன்னும் ஒரு மனிதனுடைய புறம் பேச மாட்டேன், அவனை பற்றி கோல் மூட்ட மாட்டேன், அது போன்று அவதூறுகள் பேச மாட்டேன், அது போன்று சமூக ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள் எதுவாக இருந்தாலும் அதை யோசிக்காமல் ஷேர் பண்ண மாட்டேன், பகிர மாட்டேன். அது போன்று ஒவ்வொரு வரிசைகள் நீ பார்க்கலாம், ஏதோ ஒரு வரிசை இருக்கும், அவர் கொஞ்சம் பூந்துட்டு போய் விஷயத்தை முடிப்புன்னு யோசிக்கும். இதெல்லாம் இஸ்லாம் சொல்லி கொண்டு ஒழுங்கு. இப்படியான நிறைய விடயங்களில் என்னிடத்தில ஒரு கொள்கையை நான் கொண்டு வரணும். இன்ஷா அல்லாஹ் இதற்கு பிறகு இந்தந்த விடயங்களில் நான் இப்படியான மாற்றங்களை கொண்டு வருவேன். அதில் எந்த விடயமாக இருந்தாலும் சரி, நான் என்னுடைய தொழிலில் நான் நேர்மையாக இருப்பேன். என் தொழிலில் இதுக்கு பிறகு நான் வட்டியோடு சம்பந்தப்பட மாட்டேன். என் தொழிலில் நான் எந்த மோசடியும் செய்ய மாட்டேன். எனது தொழிலில் நான் கலப்படம் செய்ய மாட்டேன். நான் என் தொழிலில் பொய் சொல்ல மாட்டேன். நான் எல்லோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்வேன். எனது வார்த்தையை நான் பார்த்து பார்த்து அவதானித்து யோசிச்சு யோசிச்சு பேசுவேன். நான் யாருக்கும் துன்பம் தருகின்ற எந்த செயல்களிலும் நான் ஈடுபட மாட்டேன். மற்றவர்களை கேலி செய்ய மாட்டேன், மற்றவர்களை நையாண்டி செய்ய மாட்டேன், மற்றவர்களை கீழ்த்தரமாக பார்க்க மாட்டேன், மற்றவர்களுக்கு மரியாதை செலுத்தாமல் நடக்காமல் இருப்பேன். இப்படியெல்லாம் நம்முடைய கொள்கை கொண்டு வரணும். நான் ஒரு உறுதி எடுக்க வேண்டும். நான் ஒரு நல்லொழுக்கம் உள்ளவனாக நான் வாழ்ந்து எனது பிள்ளைகளும் வாழ்ந்து இந்த முழு சமுதாயமும் ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு நல்ல பண்புள்ள சமுதாயமாக வளர வேண்டுமாக இருந்தால், வர வேண்டுமாக இருந்தால், நாம் எல்லோரும் நாம் ஒவ்வொரு கொள்கைகளை கொண்டு வந்து நாம் ஒரு உறுதிப்பாட்டு எடுத்தாலே தவிர இந்த மாற்றங்களை காண முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பப்பட்ட அந்த சமுதாயம் ஜாஹிலியா கால சமுதாயம் என்று பெயர் எடுக்கப்பட்ட சமுதாயம். அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பப்பட்ட ஒரு சமுதாயம் தான் ஜாஹிலியா காலம் என்று பெயர் எடுக்கப்பட்ட ஒரு சமுதாயம். இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அவர்களுடைய அந்த நல்ல ஒழுக்கங்களும் அந்த நல்லொழுக்க பாடங்களும் அந்த
ஒழுக்கம் கெட்டவர்களாக, அப்படி சீர்கேட்டில் இருந்தவர்களை உத்தமர்களாக சொர்க்கவாசிகளாக மாற்றியது எது? இந்த குர்ஆனும் இந்த ஹதீஸ்களும், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளும் அல்லாஹ்வின் தூதருடைய நபி மொழிகளும் தான் இந்த மாற்றத்துக்கான காரணம். அந்த மாற்றம் வருமாக இருந்தால் ஏன் என்னால் மாற முடியாது? எத்தனை வரலாறு படிச்சிருக்கிறோமே. ஒரு காலத்துல இருந்த சஹாபி, நபி அவர்களுடைய முகத்தை கண்டாலே பிடிக்காது என்று சொன்ன உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த உலகத்திலே எனக்கு பிடித்த முகம் யார சொல்ல உங்களுடையதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் மாற்றினானா இல்லையா? இன்றைக்கு நமக்கே உள்ளம் சொல்லும், இந்த பாவத்தை நீ விட மாட்டாய், இந்த மது பாவனையை உன்னால் விட முடியாது, இந்த சிகரெட்டை கூட உன்னால் விட முடியாது, இந்த புகையிலை கூட உன்னால் விட முடியாது, நீ செய்கின்ற இந்த மோசமான காரியத்தை உன்னால் விட முடியாது, நீ பொய் பேசாமல் இருக்க முடியாது, நீ கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்க முடியாது என்று உள்ளம் சொன்னாலும் எனது உள்ளத்தில் நம்பிக்கை இருக்க வேண்டும், நிச்சயமாக அந்த ரப்பு நாடினால் முடியும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ சகோதரர்கள் நம்ம சந்திச்சிருப்போம், எத்தனை பேரை பார்த்திருப்போம். நம்ம ஆச்சரியப்பட்டு பேசுவோம், சுபஹானல்லாஹ் எப்படி இருந்தால் தெரியுமா, இவரு எப்படி இவருடைய நடைமுறை இருந்துச்சு தெரியுமா, இவரை பார்த்தா சுபஹானல்லாஹ் எவ்வளவு மாற்றம் சொல்லுவாங்க. நம்முடைய தந்தைமார், நம்முடைய தாய்மார் சொல்லுவார்கள், அன்றைய காலத்துல நான் போற மனுஷன் எப்படி இருந்தால் தெரியுமா, இவருடைய வாழ்வு எப்படி, வாழ்க்கை எவ்வளவு மோசமா இருந்துச்சு தெரியுமா, சுபஹானல்லாஹ் இவருடைய நடைமுறை பட்ட ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்? அவர்கள் ஒரு உறுதியை எடுத்தார்கள். இன்ஷா அல்லாஹ் இதற்கு பிறகும் நாம் ஒரு உறுதி எடுக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்கின்ற தவறுகள் என்னங்கிறத ஒரு இடத்துல இருந்து இரவுல தூங்கும் போது நம்ம யோசிச்சு பார்ப்போம், என்னிடத்துல என்ன தவறு இருக்குது, மற்றவங்க சொல்ல தேவையில்ல, என்னிடத்துல என்ன தவறு இருக்குது, என் மனைவிடத்தில் என்ன தவறு இருக்கின்றது, எனது குழந்தை இடத்துல என்ன தவறு இருக்கின்றது, இதை யோசிச்சு இந்த தவறுகளை நான் இத்தோடு நிறுத்தி விட வேண்டும் என்று நம்ம நீயத்தை எடுப்போம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு மாற்றத்தை தருவான். ஏனென்றால் இந்த மரணங்கள் என்பது எந்த டைம்ல எப்ப வரும்னு சொல்ல இயலா. இன்றைக்கு நம்ம போன் எடுத்தோம்டா இன்றைக்கு மெசேஜா உழுவுதோ, மரணங்கள் ஆச்சரியமான மரணங்கள், எத்தனையோ நம்ம பார்க்கறதுக்கு இயலாத மரணங்கள், கேட்கறதுக்கு உள்ளமே தாங்க முடியாத அளவுக்கு பல மரண செய்திகளை நாம் பார்க்கின்றோம். விபத்தாக இருக்கலாம், ஒரு நோயாக இருக்கலாம், இல்ல சாதாரண ஒரு மரணமாக இருக்கலாம். தாங்க முடியாத மரண செய்திகளை நம்ம கேட்டு வருகின்றோம். அடுத்த நாள், அடுத்த நிமிடம், அடுத்த வினாடி யார் மரணிப்போம் என்பதில் உத்தரவாதம் இல்லாமல் வாழ்கின்ற இந்த உத்தரவாதமற்ற இந்த உலகத்தில இது போன்ற கொள்கைகளை நம்முடைய உள்ளத்திலே எடுக்க வேண்டும். நிச்சயமாக மன உறுதியோடு இந்த கொள்கைகளை கொண்டு வந்து நானும் ஒரு நல்லொழுக்கம் உள்ள ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்ற நீயத்தை எடுத்து அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு நாளும் துவா செஞ்சு தினமும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்து வந்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்மளுக்கு அந்த மாற்றத்தை தருவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கேட்ட அனைத்தையும் கேட்டு கட்டுப்பட்டு வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد. அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது குத்துபாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பணியுடைய முக்கிய நோக்கம் என்ன, அது போன்று நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி நல்ல ஒழுக்கம் உள்ள ஒரு சமுதாயமாக நாம் உருவாக வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். நாம் பேசுகின்ற இந்த கருப்பொருள் என்பதை இந்த உலகமே இன்று எதிர்பார்க்கின்ற அளவுக்கு மாறிவிட்டது. அந்த அடிப்படையை தான் ஜனாதிபதி செயலகத்துடைய சுற்றறிக்கையின் அடிப்படையாக கொண்டு முஸ்லிம் சமய பண்பாட்டலுவல் திணைக்களம் இன்று அனைத்து ஜும்ஆ பள்ளிவாசல்களிலும் ஒழுக்கமான மனித நேயமிக்க பண்பாட்டு சமூகத்தை உருவாக்குவோம் என்ற தலைப்பில மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஊட்ட வேண்டும் என்று எல்லாருக்கும் ஒரு அறிக்கையை கொடுத்து, அதாவது ஒழுக்கமான மனித நேயமிக்க பண்பாட்டு சமூகத்தை உருவாக்குவோம் என்கிற கருப்பொருளில் எல்லா ஜும்மா பள்ளிவாசல்களிலும் என்ன செய்யணும், மக்களுக்கு உரையாற்ற வேண்டும் என்று அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்படுகிறது. அந்த சுற்றறிக்கையில் லஞ்சம், ஊழல், மோசடி, சுரண்டல் போன்ற ஒழுக்கக்கேடுகளை ஒழிக்க வேண்டும், சாதி மத அதுபோல இன வேறுபாடுகளை ஒழிக்க வேண்டும், மனிதாபிமானம், நேர்மை அதுபோன்று பொறுப்புணர்வுடன் வாழ வேண்டும் என்ற ஒரு முக்கிய கருப்பொருளை கொண்டு இந்த உரை நிகழ்த்தப்பட வேண்டும் என்று எல்லோருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த அனைத்தையும் நம்முடைய முதலாவது ஹுத்துபாவிலே ஒரு நல்ல ஒழுக்கம் ஒரு மனிதனை அழகுபடுத்தும் என்ற அடிப்படையில் உங்களுக்கு சுருக்கமாக நினைவுபடுத்துகிறோம். உண்மையிலேயே உலகமே இன்றைக்கு எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம்தான் நல்ல ஒழுக்கம் உள்ள ஒரு பண்பாடுள்ள
மனித நேயமுள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றாங்க. இன்றைக்கு பல வகையான தவறுகள் இன்றைக்கு நடப்பதற்கு காரணம் சிறிய போதிய பொருத்தமான அறிவுரைகள் இல்லாத என்பதை உணர்ந்துதான் இன்றைக்கு அரசாங்கம் இந்த விடயத்தில் கவனம் எடுத்திருக்கின்றது. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு மனித உள்ளம் சீரானால் மனிதன் சீராகுவான் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இஸ்லாம் நம்மளை ஒரு அழகான ஒரு மனிதனாக படைத்திருக்கின்றது. அந்த அழகு என்பது வெறுமனே உடலில் மாத்திரம் அல்லாமல் நம்முடைய உள்ளமும் அழகாக இருந்தால்தான் நிச்சயமாக ஒரு வெற்றி பெற்ற ஒரு மனிதனாக நாம் வாழ முடியும் என்பதை எடுத்து நம்முடைய உள்ளத்தை நம்ம சுத்தப்படுத்தி நம்ம நல்ல ஒரு குணத்தால் ஒரு அழகானவனாக மாறி ஒரு உண்மையாளனாக வாழ்ந்து யாரோடும் நாம் என்ன செய்வார் ஒரு கசப்பு இல்லாமல் வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையில ஒரு நல்லொழுக்கம் உள்ள சமுதாயத்தை உருவாக்குவதற்கான அனைத்து வாழ்க்கை நெறிகளையும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றது. இதனை நாம் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நம்மிடத்தில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வர வேண்டும். உண்மையிலேயே ஒரு கவலையான பல விஷயங்களை நாம் பார்க்கின்றோம். காரணம், இன்றைக்கு ஒரு மது பழக்கமாக இருக்கலாம், அல்லது இன்னவிர பெண்களோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், களவு மோசடி எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் சரியான மார்க்கம் அவரிடத்திலே போய் சேராதுதான் காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய பிள்ளைகளை எதிர்காலத்தில் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக மாற்றி ஒரு ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிப்பதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.